guys and welcome back to Simply Summer channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பரோட்டா செம்மையான சைடு சிக்கன் கிரேவி. அதாவது வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சூரி பரோட்டா மாறிடுவீங்க. அதாவது தப்பாக சொல்லிட்டேன், பரோட்டா சூரியா மாறிடுவீங்க. அவ்வளோ பரோட்டா சாப்பிடுவீங்க. அது மாதிரி ஒரு கிரேவி செய்ய போகிறோம். வேற லெவல். சிக்கனுனாலே ரொம்ப பிடிக்கும். அந்த கிரேவி வேற லெவலில் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம சிம்பிளி ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். 150 கிராம்லேருந்து 200 கிராம் அளவுக்கு 1/4 கிலோ கூட எடுத்துக்கலாம். கிரேவி நல்லா திக்காக வேணுன்றவங்க வெங்காயம் நிறைய எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போடுறோம், அது டேஸ்டியாக இருக்கும். உரித்து வச்சுருக்கோம் க்ளீன் பண்ணி. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடுசாக ரொம்ப சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் நல்ல கலராக வரும். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட்டு. இது தான் இந்த கிரேவியை கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸ்பெஷல் கிரேவி இது எப்படின்னா 10 முந்திரி, 10 பாதாம், 1 ஸ்பூன் வெள்ளை எள். இதை 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு மிக்சியில் நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு 2 இனுக்கு, 2 ஸ்பூன் 2 இனுக்கு கூட வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கணும். சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கன் தான் வாங்கியிருக்கோம். கம்மியாக தான் பண்ணுறோம். சின்னதாக பொடிசாக வெட்டி இது லெமன் அண்டு மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ். பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் அப்படியே வெளில வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த சிக்கன் குக் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாகிடும். சரி, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்றோம். ஏன்னா கிரேவி கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரணுன்றதுக்காக சின்ன வெங்காயத்தை அரைச்சிட்றோம் மிக்சியில் போட்டு. ரொம்ப மையாக அரைக்கணும் அவசியம் இல்லை. உள்ளே 1-2 அரைப்படாமல் இருக்கும், பட் இருந்தாலும் ஓகே. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை வகை மசாலா நான் சொல்லலை. அதாவது கொஞ்சம் பட்டை, ஒரு 2-3 பட்டை, அப்புறம் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 3 ஏலக்காய், அப்புறம் இது கிராம்பு கூட எடுத்துக்கலாம். ஸ்டார் அனீஸ் இருந்துச்சுன்னா கூட போடுங்க. நான் ஸ்டார் அனீஸ் கூட போடுவேன்னு நினைக்கிறேன் 1-2. அது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நாலு ஸ்பூன்லேருந்து 5 கூட ஊற்றிக்கலாம். 5 போல் ஊற்றிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த பட்டை வகைகள், இந்த மசாலா எல்லாம் போட்டுடுறோம். போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக காஞ்சதுக்கப்புறம் இது போட்டுடணும். இந்த பொடிசாக நறுக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா இந்த வெங்காயம், ஃபஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்குறோம். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்குற வரைக்கும் வதக்கணும். இது எப்போ கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சோ ஒரு 5-10 நிமிஷம், 10-15 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும்னு வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். முன்னாடியே பாதி கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக தூவுறதுக்கு. ஸோ இதை கருவேப்பிலை, வெங்காயம் இது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். நான் நார்மலி ஒரு 8-10 மினிட்ஸ்லேயே வதங்கிடும். இந்த ஸ்டார் அனீஸ் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அது சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டார் அனீஸ் ஒரு 2 போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சின்னதாக போட்டாலே போதும், அது ஒரு நல்ல டேஸ்ட். நம்ம இதில் சிக்கன் மசாலான்லாம் எதையுமே சேர்க்க போகிறதில்ல. வெறும் இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் இந்த மசாலா சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதாவது இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் தான். பாருங்கள், 10 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு வெங்காயம், அது நல்லா வதங்கிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணணும். வெறும் சின்ன வெங்காயம் தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. கூட தண்ணி கூட ஆட் பண்ணல, வெறும் சின்ன வெங்காயம் பேஸ்ட் தான். வெங்காயத்துலேருந்தே தண்ணி வரும். ஸோ இதையும் ஒரு 5 நிமிஷம் வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் 2 ஒன்றா சேர்ந்து ஒரே கலர் ஆயிரும். எண்ணெய் லைட்டாக திரிஞ்சு வராமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இதை வதக்கும். பாருங்கள், வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாம் ஒரே கலர் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வரணும். அதிக ஹை ஃப்ளேமில் வதக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வதக்குனிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலரிஷ் ஆயிரும், அதாவது வறுக்கிற மாதிரி ஆயிரும்.
ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். நான் கல் உப்பு தான் சேர்ப்போம். கல் உப்பு சேர்த்துக்கிறோம். கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அதாவது 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இருக்குங்களா, அதை ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா இந்த கிரேவியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா சேர்த்த அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போதும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்குனிங்கனாலே உங்களுக்கு அந்த பச்சை வாடை போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இன்க்ரீடியன்ஸை சொல்லலை, பட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் அது ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். பட் மோஸ்ட்லி ஒரு சில டைம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமலே செஞ்சு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். நான் ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மசாலா போட்டதுக்கப்புறம் தான் போடணும். ஏன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து ஆக்சுவலாக நான் சிக்கன் ஆஃப்கானி மசாலா இதெல்லாம் பார்த்து நம்மளே என் ஓன் ஐடியாவிலே பண்ணுறது. ஸோ அதனால தான் சிம்பிளி ஸ்பெஷல் சிக்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடையும் போயிடுச்சு. அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணுறோம். மேரினேஷனில் ஒரு பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா இன்க்ரீடியன்ஸில். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 1/2 லெமன், 1/2 கிலோவுக்கு 1/2 லெமன். 1 கிலோ சிக்கன் பண்ணுறீங்கன்னா ஒரு முழு லெமன் கூட நீங்கள் புழிஞ்சு விடலாம். ஸோ இப்போ சிக்கனை வந்து இதில் மசாலாலாம் நல்லா பரப்புற மாதிரி வதக்கிட்டு இந்த மாதிரி வந்து சிக்கனை கொஞ்சம் நல்லா சிமெட்ரிக்காக அப்படியே மடக்கி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சு குக் பண்ணுறோம். பாருங்கள் இப்போ 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணிட்டோம். பாருங்கள் எண்ணெய் ப்ளஸ் இந்த சிக்கனில் இருக்க தண்ணி மட்டும் லைட்டாக வெளில வந்திருக்கு. பாருங்கள் செம்ம கலர் ஆகிடுச்சு பாருங்கள் மசாலாலாம். இப்போயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். இப்போ இப்படியே இந்த சிக்கனை சாப்பிட்டிங்கன்னா இது வந்து ஒரு சிக்கன் வறுவல் மாதிரி, அதுவும் ஒரு தனி டேஸ்ட் இருக்கும், ஒரு யூனிக்கான டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம வந்து கிரேவி பண்ணுறோம். அதாவது சிக்கன் கிழி பரோட்டா இருக்கு இல்லைங்களா, கிழி பரோட்டான்னு ஒரு டிஷ் பண்ணுறோம். அதுக்காக இது சைட் டிஷ் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து கிரேவி நிறைய வேணும், சால்னா மாதிரி. அதுக்காக வந்து நாம் வந்து இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன், அதாவது 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் சேர்த்துக்கணும். பாருங்கள் கிரேவி எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போயே வந்து இது பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்தா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம அந்த பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா திக்காயிரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம். கடைசியாக நம்ம அந்த கேஷ்யூ இந்த பேஸ்ட்லாம் போடும்போது கேஷ்யூ பாதாம் பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணும்போது கூட நீங்கள் ஒரு தடவை உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கறியை கூட சாப்பிட்டிங்கன்னா இது ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த மசாலா கிரேவி வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ தண்ணி ஊற்றிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ணுறோம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸோ இப்போ கிரேவி வந்து அந்த கன்சிஸ்டன்சி ரீச் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு இதில் நம்ம எந்த விதமான சிக்கன் மசாலா பொடி மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ணல. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போது அந்த வறுவல் பண்ணுறப்பே வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கும். நம்ம ஸ்லோ குக் பண்ணதில் வந்து இன்னொன்று ஸ்லோ குக் பண்ணுறதுனாலையும் வெந்துடும். அதே டைமில் நம்ம மேரினேஷன் போட்டிருக்கோம் பாருங்கள், லெமன் அந்த இதெல்லாம், அது போட்டதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாகிடும் சிக்கன். அதேமாதிரி சிக்கன் குக் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் மட்டும் குக் பண்ணுறாதீங்க, லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா சிக்கன் சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இந்த பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. அதாவது பாதாம், கேஷ்யூ, அப்புறம் செசமி சீட்ஸ், அதாவது ஒயிட் செசமி சீட்ஸ், வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் ரெட் கலரில் இந்த கிரேவி பாருங்கள் வரும். இப்போ வந்து பாருங்கள் ஒரு மாதிரி ஒரு க்ரீமி கலரில் மாறிடும், க்ரீமி ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த கிரேவியில் வந்து இப்போயும் நம்ம ஒரு தடவை டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு சால்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கரண்டியில் எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக விலகி வந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா இந்த ஓட்டை ஜல்லி கரண்டிலே வந்து பாருங்கள் அப்படியே கிரேவி நிற்கிது மேலே. ஸோ அப்போ அது வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும்.
பாருங்கள் 5 மினிட்ஸ் தான், 5 மினிட்ஸே போதும். ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்க பேஸ்ட் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமே ஏற்றலை, மீடியம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் போல் விட்டோன்னா பாருங்கள் இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா அந்த மசாலா டேஸ்ட்டுக்கு பாருங்கள், இந்த கிரேவியோட அந்த இதுவே வந்துச்சு பாருங்கள், சிக்கன் மேலே அந்த கோட்டிங். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சிம்பிளி ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி ரெடி. இதுக்கு மேலே நம்ம மீதி வச்சுருந்த இந்த வெட்டி வச்சுருந்த கருவேப்பிலை இருக்குங்களா, அதை வந்து மேலே தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுற வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிளி ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி ரெடி. அப்புறம் இந்த கிரேவியோட டேஸ்டிங் வீடியோ, என் ஸ்க்ரீன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்கன் கிழி பரோட்டான்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் கடைசியில் வந்து இது எப்படி சாப்பிட்றது, டேஸ்டிங் சஜஷன் எல்லாமே பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எண்டு வீடியோ கிடையாது, அந்த வீடியோவில் கண்டினியூ ஆயிரும் இந்த பாட்டு. ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு கொஞ்சம் லாங்கான வீடியோன்றதுனால நம்ம 2 வீடியோவாக போடுறோம் இதை. ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க.